பிரதமர் தலைமையில் நேற்று நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்ற நிலையில் எதிர்க்கட்சியினர் காட்டமான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமி, சீமான் மற்றும் பாஜக தலைவர்கள் என்று பலரும் முதல்வரின் பயணம் குறித்து விமர்சித்து வருகின்றனர். அமலாக்கத்துறையின் சோதனையை தொடர்புபடுத்தி விமர்சன கணைகள் பறந்து வருகின்றன. இந்த நிலையில்தான் முதல்வரின் பயணம் மாநிலத்திற்கான நிதியை பெறுவதற்காக அல்ல, தன்னுடைய குடும்ப வாரிசு நிதியை காப்பாற்ற மட்டுமே என்று அறிக்கை வெளியிட்டுள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் மாநிலத்தை ஆளுகின்ற ஊழல் கபடதாரி திமுக அரசியல் எதிரி என்றும், ஒன்றியத்தை ஆளுகின்ற பிளவுவாத பாஜக கொள்கை எதிரி என்றும் தீர்க்கமாக அறிவித்திருந்தோம். ஆட்சியில் இருக்கும் இவ்விரு கட்சிகளின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டியும் வருகிறோம். டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டை தொடர்ந்து அண்மையில் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் மற்றும் திமுக தலைமையின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நெருக்கமானவர்களின் இடங்களில் ரெய்டு நடத்தப்பட்டது. இதற்கிடையில் டாஸ்மாக் மீதான அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்து இடைக்கால தடையையும் வாங்கியது. எனினும் இது நிரந்தர தடையல்ல என்பதால் எங்கே பேசினால் விசாரணை தடுத்து நிறுத்தப்படுமோ அங்கே பேசியாக வேண்டிய சூழ்நிலைக்கு பெற்று விளம்பரமாடல் திமுக அரசின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தள்ளப்பட்டார். அதற்கேற்றாற்போல் அமைந்ததுதான் நிதி ஆயோக் கூட்டம். சென்ற ஆண்டு இதே நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் நடந்தபோது வருகிற 27ஆம் தேதி பிரதமருடைய தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் நானும் பங்கேற்க திட்டமிட்டு இருந்தேன், அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன். ஆனால் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கேன். அதை புறக்கணிக்க போகிறேன். எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசோட கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது தான் சரியானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அக்கூட்டத்துக்கு செல்லாமல் தான் செல்லாததற்கான காரணங்களை அடுக்கி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டார். அப்போது சொன்ன காரணங்கள் இப்போதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அப்படி இருக்க இம்முறை மட்டும் ஏன் செல்ல வேண்டும்? எல்லாவற்றுக்கும் காரணம் அமலாக்கத்துறை படுத்தும் பாடுதான். என்றைக்கு இருந்தாலும் அமலாக்கத்துறை நடவடிக்கை காலை சுற்றும் பாம்பு என்பதை உணர்ந்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 1000 கோடி ரூபாய் ஊழல் தோண்டி எடுக்கப்பட்டால் தம் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்கிற அச்சத்தில் இந்த முறை நிதி ஆயோக் கூட்டத்தை காரணமாக வைத்து டெல்லி சென்றார். பிரதமரையும் வேறு தனியாக சந்தித்தார். உண்மையிலேயே அந்த சந்திப்பில் அமலாக்கத்துறை சோதனைகள், வழக்குகள் தொடர்பாகவும் தன் குடும்பத்திற்காகவும்